ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணும். இது நம்ம குழம்பே வேண்டியதில்லை, இந்த அவரைக்காய் பொரியல் வச்சே நம்ம சாப்பாடு சாப்பிட்றலாம், அந்தளவுக்கு இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு காய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அவரைக்காய் பொரியல் செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க இப்போ இந்த அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவரைக்காய் பொரியல் செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ அவரைக்காய், ஃப்ரெஷ்ஷான நீளமான அவரைக்காய் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு காய். இந்த மாதிரி நீளமான அவரைக்காய் எடுத்து நான் பொடியாக அரிஞ்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சுக்குங்க. அரிஞ்ச அவரைக்காயை நம்ம தண்ணியில் நல்லா அலசி வச்சிடலாம். தண்ணியில் நல்லா அலசி தண்ணி வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவரைக்காய் பொரியல் செய்யறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் 1 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்குறேன். கூடவே கடுகு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் பொரியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. வெங்காயம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வெங்காயம் அவரைக்காய் எல்லாம் நல்லா கலங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள். மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்குங்க, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கூடவே உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுக்கு அந்த மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ பார்க்கும்போது எவ்வளோ கலராக இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான அவரைக்காயும்போது நம்மளுக்கு நல்ல கலராக இருக்குது. கூடவே அளவாக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம், சீக்கிரமாக வெந்துடும் அவரைக்காய் பாருங்கள். இந்தளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருந்தாவே போதும். இந்தளவு வர அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தளவுக்கு இருக்குது காய். பாருங்கள், இப்போவே பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி ட்ரை ஆகும்போது நம்மளுக்கு சுத்தமாக பொரியல் ரெடி ஆயிரும். இப்போ ஒரு மூடி போட்டு மறுபடியும் 2 நிமிஷம் விட்டுடலாம். மறுபடியும் 2 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சமாக இருக்குது தண்ணி. காய் 3/4 பதம் வெந்துருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திறக்கும்போது காய் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி காய் நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியே இல்லை. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணி சுத்தமாக வற்றிருச்சு. நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. காய், தேங்காய் துருவல் நல்லா ஏகமாக நல்லா கலந்து வர அளவுக்கு கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியமாக வச்சு கலந்து விடுங்க.
தேங்காய் பூவோடு சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும். அப்போ தான் வந்து காய் டேஸ்ட்டு வரும். டேஸ்ட்டும் வரும், கெட்டு போகாமையும் இருக்கும். இப்போ நல்லா தேங்காய் பூவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமாக காய் கட் பண்ணி வச்சுருந்தோம்னா 5 நிமிஷத்தில் நம்ம இந்த பொரியலை ரெடி பண்ணிடலாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.